சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு குரு லாபத்தில் அமர்ந்து வருடம் பிறக்குது. குருன்னு சொன்னா அவனுக்கு தனகாரகன் பேரு, புத்திரகாரகன்னு பேரு. குரு லாபத்தில் அமர்ந்து வருடம் பிறக்குது அப்படின்னு சொன்னா, பொருளாதாரத்துக்கு குறைவே கிடையாதுங்க. பஞ்சம் கிடையாதுங்க. நல்ல பொருளாதார நிலை இருக்குங்க. அது நல்ல யோகமா தான் இருக்கு. பிள்ளைகள் விஷயத்துல பெரிய முன்னேற்றம். உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கா இல்லையாங்கிறது வேற, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம். சார் ஆஃபீஸில் ஒரு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கேங்கிற பல பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க. எல்லாருக்கும் எடுத்துக்கிடக்கூடாதுங்க. பல பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க. அதே மாதிரி வீட்டில் கல்யாணம், குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கக்கூடிய பலருக்கு அந்த நல்ல செய்தியெல்லாம் வருங்க. கல்யாண செய்தி கூடி வரும். குரு லாபத்தில் இருக்கார். குழந்தை பாக்கிய செய்தி கூடி வரும். குரு லாபத்தில் இருக்கார். குரு நல்லது நடக்குங்க. ஆனால் இந்த குரு பகவான் 12வது ஸ்தானத்துக்கு வர போகிறாருங்க. அவர் வந்த பிறகு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜோசியத்துக்கு வரவங்க, சார் எனக்கு பெரிய கடனாக இருக்கும்பாங்க. கடன் நிறைய ஆகி போச்சாங்க. என்னங்க விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்கியிருப்பார், கடன் அடைச்சிருப்பார், 2வது வீடு உடனே வாங்குவார், கடன் அடைப்பார், அடுத்து 3வது வீடு. இவருக்கு வயத்து பசி இல்லைங்க, முட்டு பசின்னு அர்த்தங்க. அளவாக வாழ்க்கை வாழறதை விட கடனில் வாழறது இவங்களே பழக்கிக்கிடுறாங்க.